மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ எக்ஸசைஸ் 8.2ல செகண்ட் மெயின் பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். 2 tan 30 டிகிரி டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் 30 டிகிரி. இது வந்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ நமக்கு tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. சம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 tan 30 degree divided by 1 plus tan square 30 degree. Okay, 2 30 na 1/√3 whole 1/√3, 1 plus 1/√3 whole square, which is equal to 2/√3 divided by 1 plus 1/3. That means 1/√3 whole square, which is equal to 1 square divided by √3 whole square, which is equal to 1/3. அதான் நீ எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2/√3 divided by taking LCM, இது ஒன்று இருக்கிறது அர்த்தம், 3 + 1 divided by 3. Okay, which is equal to 2/√3 இன்ட்டு இது ரெசிப்ரோக்கலில் மாறும் 3 + டிவைட் பை 4. அதாவது 3 + 1 டிவைட் பை 3ங்கிறது 4/3. 4/3 தான் நான் 3/4 மாற்றுறேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இப்போ 3√3 இன்ட்டு 2, இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர்ஸு. இப்போ நமக்கு வந்து இதில் வந்து நம்ம எந்த ஒரு வேல்யூஸும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணணும், √3 வந்து √3 இன்ட்டு √3 டிவைட் பை √3 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். அப்போ √3/2. √3/2 அப்படிங்கிறது எதோட வேல்யூ, இங்கே இருக்க எந்த வேல்யூஸோட √3/2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin 60 டிகிரி. sin 60 டிகிரி வரும், cos 30 டிகிரி வரும். இதில் sin 60 மட்டும்தான் இருக்குது. cos 30யோட வேல்யூ 1/2 வரும். இது tan 60 வராது. ஓகேவா? அப்போ sin 60 டிகிரி ஆப்ஷன் ஏ, sin 60 டிகிரி தான் உங்களுக்கு ஆன்சர். இது எப்படி 3 வந்து √3 போட்டோன்னு பார்த்தீங்கன்னா 3ங்கிறது √3 இன்ட்டு √3, தட் இஸ் √3 ஸ்கொயர்டு. √3 ஸ்கொயர் பண்ணால் 3 கிடைக்குமா? நெக்ஸ்ட் அந்த ரிவர்ஸில் தான் அந்த ஸ்டெப்பை நம்ம போட்டிருக்கோம். அப்படி போட்டு கேன்சல் பண்ணணும். ஓகே, செகண்ட் சம் 1 - tan ஸ்கொயர் 45 டிகிரி டிவைட் பை 1 + tan ஸ்கொயர் 45 டிகிரி. இப்போ tan 45யோட வேல்யூ எல்லாம் மெமரியில் வந்துடணும் 1. அப்போ 1 - tan ஸ்கொயர் 45 டிகிரி divided by 1 + tan square 45 டிகிரி, which is equal to 1 - 1 divided by 1 + 1. It is இது 1 squared, இது 1 squared. 1 squaredனாலும் 1 தான். ஓகே, ஸோ 0/2. anything divided by 0 we get 0. ஆன்சர் 0. 0 எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது? ஆப்ஷன் டி 0. அதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது sin 2a = 2 sin a is true when a equal to, அதாவது sin 2யோட வேல்யூ 2 sin a வேல்யூ ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஏ வந்து என்னவா, அதாவது ஏ 4 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது எந்த டிகிரி வேல்யூக்கோ அது ஈக்குவல். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எல்எஸ் சைடு எடுத்துப்போம். ஓகே, அதில் வந்து sin 2a ஃபஸ்ட்டு இந்த 0வை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். sin 2 into 0 degree, that is sin 0 degree. sin 0 value what? 0. Next RHS, which is equal to 2 sin A, which is equal to 2 into sin, what is sin? Sin 0 degree. Again sin 0 நாலும் 0 தானே, 2 into 0 0. அப்போ LH = RH ப்ரூஃப் ஆகிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஓகே, இன்னொரு தடவை மேம் வேறு நம்பர் போட்டால் செக் பண்ணோம், வேணால் இன்னொரு நம்பர் செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். sin 2a × 30 டிகிரி. இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு போதும்.
நான் உங்களுக்கு இன்னொரு வெரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். நான் சைன் 60 டிகிரி கிடைக்குது. சைன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன? √3/2. ஓகே, அடுத்தது 2 sin A, that is 2 sin 30 டிகிரி. 2 sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/2. we get answer 1. ஓகே, அப்போ LHும் RHும் ஒன்றா இல்லை, இந்த ரெண்டு வேல்யூ ஒன்றால். அப்போ இந்த 0ங்கிற ஆங்கிளுக்கு தான், டிகிரிக்கு தான் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்தது 4th one, 2 tan 30 டிகிரி divided by 1 minus tan square 30 டிகிரி. tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. Okay, 2 tan 30 degree divided by 1 minus tan squared 30 degree, which is equal to 2 tan 30 degree 1/√3 divided by 1 minus 1/√3 whole squared. Again 2/√3 divided by 1 minus 1/3. அதான் 1/√3 whole squared, which is equal to 1/√3 whole squared, which is equal to 1/3. Taking LCM, 2/√3 divided by 3 minus 1 divided by 3, which is equal to 2/√3 divided by 2/3, which is equal to 2/√3 into 3/2. ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா? 2/√3 இதுக்கு 1 minus 1/3. டேக்கிங் எல்சிஎம் எடுத்தால் இங்கே 3 வரும். அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் நமக்கு 3 கிடைக்கும். அப்போ மேலே 3 minus 1, அப்போ 3ல் 1 போயிட்டுனா 2/3, மேலே உள்ள 2/3. இந்த 2/3, இந்த 2/3 வந்து என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கில் 3/2ன்னு மாறும். அப்போ 2 கேன்சல் ஆகிடும். எகெயின் என்ன இருக்கும்? 3/√3. இதில் லாஸ்ட் சம்மில் கூட சொன்னேன்னா இந்த 3 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? √3 into √3. அப்போ நமக்கு 3 கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஆன்சர் √3. இப்போ √3 ஆன்சரில் வந்து நமக்கு எங்களோட எந்த √3யோட எந்த வேல்யூ வந்து √3 வரும்? tan 60 டிகிரியோட வேல்யூ தான் நமக்கு √3 வரும். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகே, tan 60 டிகிரி இது ஈக்குவல் டு tan 60 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு third main, for 8.2ல third main. If tan a plus b equal to √3 and tan a minus b equal to 1/√3 and angle 0 degree less than a plus b less than or equal to 90 degree and a greater than b, then find a and b. அதாவது tan a plus b which is equal to √3 இப்படி ஒன்று கொடுத்துருவாங்க. இன்னொன்று tan a minus b which is equal to 1/√3. இப்போ tan a plus b, டேனோட எந்த வேல்யூ உங்களுக்கு √3 வரும்? இப்போ கூட சம் பார்த்தோம். 60 டிகிரி ஈக்குவல் டு √3. டேனோட a minus b என்ன வேல்யூ? 1/√3 வரும். tan 30 டிகிரி ஈக்குவல் டு 1/√3. ஓகே, அப்போ இப்போ இந்த சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் நமக்கு? a plus b ஈக்குவல் டு 60 டிகிரி, which is equation number 1. a minus b which is equal to 30 degree. This is equation number 2. புரியுங்க? tan a plus b equal to √3, tan 60 degree வருது. அப்போ ரெண்டு ஈக்குவலுக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ tan, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, tan a plus b which is equal to √3 which is equal to tan 60 degree. அப்போ இந்த tan இது மாதிரி நமக்கு a plus b 60 degree, அந்த தான் நம்ம இதை போடுறோம். a plus b equal to 60, a plus minus b equal to 30 degree. இப்போ இந்த ரெண்டு சமயம் நம்ம சால்வ் பண்ணலாமா? 60 degree a plus minus b equal to 30 degree. Solve.
அப்படியே நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டிய சைனு. பி கேன்சல் ஆகிடும். 2a ஏஏ 2a ஈக்குவல் டு 90 டிகிரி. a ஈக்குவல் டு 90 degree divided by 2, which is a equal to 45 degree. We get a value, and then you substitute any equation, we get the first equation. Equation 1, we substitute a equal to 45 degree. A plus b equal to 60 degree. Then b equal to a value 45 degree equal to 60 degree. So b equal to 60 degree minus 45 degree, which is equal to 15 degree. Then a equal to 45 degree, b equal to 15 degree. We get the answer. அதில் கண்டிஷன் என்ன போட்டிருக்காங்க, a plus b ரெண்டையும் போட்டு 90 டிகிரிக்கு லெஸ்ஸராக இருக்கணும். 45யும் 15ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள். 0 1 5 6 60 டிகிரி வந்துச்சா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 60 டிகிரி. a ப்ளஸ் பி 0க்கும் 90 டிகிரிக்கும் லெஸ்ஸராக இருக்கணும். அண்ட் தென் ஏயோட வேல்யூ பியை விட கிரேட்டராக இருக்கணும். ஏயோட வேல்யூ என்ன? 45 டிகிரி. பியோட கிரேட்டராக இருக்கா? இதெல்லாம் ஆச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள்.